சென்னையில் மாநகர பேருந்துகள், புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் புதிய செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அமைப்பின் 2வது ஆணையக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் சென்னை பெருநகர பகுதிக்கான அடுத்த 25 ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. மேலும் சென்னையில் பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் சென்னை ஒன்று செல்போன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த செயலி மூலம் பொதுமக்கள் பேருந்துகள், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளவும், UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை வாங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரு பயணச்சீட்டு மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்ய முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த செயலியில் எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி செல்ல வேண்டும், எந்த வகை போக்குவரத்தை பயன்படுத்தினால் விரைவாக செல்ல முடியும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கள்ளநோட்டு தயாரித்த கும்பலை கைது செய்த காவல்துறை 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்துள்ளன. கரூரில் கடந்த 9ஆம் தேதி டாஸ்மாக் கடையில் மது வாங்கிவிட்டு கள்ளநோட்டு வழங்கிய காண்டிபன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன், சேலத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகியோர் அடுத்தடுத்து பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கள்ளநோட்டு தயாரிப்பில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பது அம்பலமானது. அதன் பேரில் ஆந்திரா விரைந்த தனிப்படை போலீசார் சானு என்பவரையும், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரையும் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் அளவிற்கான கள்ளநோட்டுகள், கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் இயந்திரம், உபகரணங்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் விசாரணையின் முடிவில் மேலும் பலர் சிக்க வாய்ப்பிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை வாடிப்பட்டி அருகே துர்க்கையம்மன் கோயிலை திறப்பது தொடர்பாக பெண்கள் உட்பட 2 பிரிவைச் சேர்ந்தவர்கள் தகராறில் ஈடுபட்ட காட்சிகளை இவை. மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மே 25ஆம் தேதி கோயிலை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மூடினர். இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின்படி இரு பிரிவினர் முன்னிலையில் கோயிலை திறக்க முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் ஒரு பிரிவினரை வைத்து மட்டும் கோயிலை திறக்க முயன்றதாக மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது மோதலாக முற்றி பெண்கள், ஆண்கள் என இரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரு பிரிவினரையும் அவர்கள் அப்புறப்படுத்தி அனுப்பினர். ஈரோட்டில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். ஈரோடு மாநகராட்சியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் எதிரொலியாக ஈரோடு ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பகுதி, காத்திருப்பு அறை, நடைமேடை ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்கியது. தூய்மை பணியாளர்கள் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு கொல்லம்பாளையம் கட்டபொம்மன் வீதியில் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்தது. வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைந்ததால் மக்கள் வேதனையடைந்தனர். கருங்கல்பாளையம், வீரப்பஞ்சத்திரம், பவானி, சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியது. மகாலய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் திதி கொடுத்தனர். ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். அதன்பின் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பின்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சாமியை தரிசித்தனர். பித்ருதோஷம் போகிறதுக்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவபெருமான அருள் கிடைச்சி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள் தங்களது முன்னோர்கள் நினைவாக பலிகர்ம பூஜைகள் செய்து புனித நீராடினர். நெல்லையில் தாமிரபரணி நதிக்கரையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். நமது முன்னோர்கள் புத்திரர்களுக்கு திருப்தி அடைவாங்க, சந்தோஷம் அடைவாங்க. அதனால் நம்மளுடைய குடும்பங்கள் ஒரு நல்ல ஏற்ற நிலையை, ஒரு முன்னேற்றமான நிலையை அடையும். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர் நினைவாக எள் அரிசியை காவிரி ஆற்றில் விட்டு சூரிய பகவானை வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பாஜக செய்யக்கூடிய மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்தநாள் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சிகளை கடந்த அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் ஒரே மேடையில் திரண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைவரும் இதேபோல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் கூறினார். ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி. பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சையாக அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். காசால நடத்தப்பட்டு வர துயரத்தை பார்த்து மனசாட்சி உள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. இதுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பெற்று தந்ததுடன் அதை பாதுகாக்கும் இயக்கமாக திமுக எப்பொழுதும் இருக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையேதான் போட்டி என்ற விஜயின் கருத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்த பதிலே இது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் அவரது தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து மட்டுமே பேசியதாக கூறினார். முன்னதாக எடப்பாடி பயணியர் மாளிகையில் அதிமுக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தாவேகாவுக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சு நடுங்குவதாக அக்கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் சனிக்கிழமை மேற்கொண்ட பரப்புரை குறித்து விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாகை, திருவாரூர் மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பும் அன்பும் பாசமும் நிகரில்லாதவை என்றும் அவை எந்த காலத்திற்கும் தனது நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேகா குறித்து ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்தவர்கள் தாவேகாவுக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சு நடுங்குவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான தாவேகா எதிலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் 1967, 1977 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் என்றும் விஜய் மீண்டும் சூளுரைத்துள்ளார். திமுகவோடு போட்டி போட விஜய்க்கு தகுதியில்லை என்று அமைச்சர் நேரு மறைமுகமாக சாடியிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட திருவாரூர் தெற்கு வீதியில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் நாடாளு இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். அமைச்சர் கே. நேரு தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய அமைச்சர் கே. நேரு விஜய் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். ஒரு காலத்திலே திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வந்து சொல்கிறார், நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நம்முடைய பாலுவுக்கு சொன்னது போல நீ வந்து நம்முடைய கலைவாணன் சொன்னார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன். நான் முதல் நாள் தான் வந்துட்டு போகிறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வானே அதை அடிச்சு காமிக்கிறேன். நான் அடிச்சு காமிச்சேன். திமுக சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றிருந்தனர். தேர்தல் வாக்குறுதிகளில் 13% மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பிலான நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேதாரண்யத்தில் மக்கள் மத்தியில் அன்புமணி உரையாற்றினார். அப்போது 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியிருப்பதாக கூறினார். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். அதை நான் தெளிவாக புள்ளி விவரங்கள் வைத்து நான் வெளியிட்டிருக்கின்றேன். 87 விழுக்காடு நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் சொல்றது நாங்கள் 98 விழுக்காடு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 1,30,00,000 பேர் வேலையின்றி தவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை சாதி பிரச்சனையாக முதலமைச்சர் பார்ப்பதாகவும் அன்புமணி விமர்சித்தார்.
தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் கல்வி நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வியில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னையில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசுக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என்றும் தமிழ்நாட்டில் வேறு மொழிகளை திணிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். Government of India is abide by its policies. It has to be mutual. You cannot impose your political priority above the interests of students of Tamil Nadu. மேலும் உத்தரப்பிரதேச மாணவர்கள் விரும்பினால் ஹிந்தி ஆங்கிலத்துடன் தமிழ் மொழியையும் கற்கலாம் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி என்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ஆணவ பேச்சை கண்டிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கள் தமிழக மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் வகையிலான வரலாற்றில் இல்லாத அநீதி என்றும் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகளை கரூரையைச் சேர்ந்தவர் திருடியதாக தொடரப்பட்ட வழக்கில் லோக் அதாலத்தின் தீர்ப்பை ரத்து செய்த ஆந்திர உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டது. கரூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் 20 ஆண்டுகளாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் காணிக்கையை நிர்வகிக்கும் குழுவில் பணியாற்றிய நிலையில் 100 கோடி ரூபாய்க்கு மேலான வெளிநாட்டு கரன்சிகளை திருடி வீடு, தோப்பு உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரவிக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் லோக் அதாலத் மூலம் சமரசம் செய்யப்பட்டு ரவிக்குமாரின் சொத்துக்களில் பாதியை கோயில் நிர்வாகம் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் சிலர் ரவிக்குமாரை மிரட்டி மீதமுள்ள சொத்துக்களை தங்களது உறவினர்களின் பெயரில் எழுதி கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் லோக் அதாலத் வழங்கிய சமரச தீர்ப்பை ரத்து செய்ததுடன் வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க உத்தரவிட்டது. மேலும் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள், பழைய அறங்காவலர் குழு நிறைவேற்றிய தீர்மான நகல் உள்ளிட்டவற்றை சீலிடப்பட்ட கவரில் வைத்து தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அசாம் மாநில பாடகர் ஜூபின் கார்கின் மறைவுக்கு அம்மாநில முதலமைச்சர் தொடங்கி லட்சக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க பெரியாவிடை கொடுத்த காட்சிகளே இவை. அசாமைச் சேர்ந்த ஜூபின் கார்க் அசாம், இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் குத்துப்படத்தில் வரும் அசானா அசானா உள்ளிட்ட சில பாடல்களை பாடியுள்ளார். இவர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க அண்மையில் சிங்கப்பூர் சென்றிருந்தார். அங்கு ஸ்கூபா டைவிங் சாகசத்தின் போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஜூபின் கார்க் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அசாம் மாநில அரசு அறிவித்துள்ளது. அசாமின் கவுஹாத்திக்கு ஜூபின் கார்கின் உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் கவுஹாத்தி நகரை கண்ணீர் கடலில் தத்தளித்தது போல இருந்தது. இதனிடையே சிங்கப்பூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷாம்குன் மஹந்தா, ஜூபின் கார்கின் மேலாளர் சித்தார்த்த சர்மா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம், பிலிப்பைன்ஸ் வன்முறை உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. காசாவில் அமைதி நிலைநாட்டுவதை உறுதி செய்யும் விதமாக இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா தனி நாடாக அங்கீகரித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். இதே கருத்தை வெளிப்படுத்தியுள்ள இங்கிலாந்து, கனடா, போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஒருமித்த ஆதரவை அளித்துள்ளன. அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. G7 கூட்டமைப்பிலிருந்து முதல் நாடாக கனடா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்னதாக எதிர்கால உச்சிமாநாடு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு தேசிய அங்கீகாரம் வழங்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஐநா பொதுச்சபையில் சுதந்திர பாலஸ்தீன தீர்மானத்திற்கு இந்தியா உள்ளிட்ட 142 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் நடைபெற்ற சார்லி கர்க் நினைவஞ்சலி கூட்டத்தில் அதிபர் டிரம்ப், தொழிலதிபர் எலான் மஸ்க் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
கடந்த 10ஆம் தேதி அமெரிக்காவின் யூட்டா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த வலதுசாரி அமைப்பின் தலைவர் சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 22 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அரிசோனா மாகாணத்தில் சார்லி கிர்க்கின் நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். சார்லி கிர்க்கின் நினைவஞ்சலி கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், தொழிலதிபர் எலான் மஸ்க் உட்பட சுமார் 65,000 பேர் கலந்து கொண்டனர். கிர்க்கின் இறப்பை தொடர்ந்து டர்னிங் பாயிண்ட் என்ற வலதுசாரி அமைப்பின் தலைவராக அவரது மனைவி எரிகா பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடந்த பலூன் திருவிழாவின் வண்ணமிகு காட்சிகள் தான் இவை. அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் நகரில் சர்வதேச பலூன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ராட்சத பலூன்கள் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தின. வண்ணமிகு விளக்குகளுடன் மின்னிய பலூன்கள் பறக்கவிடப்பட்ட நிலையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கண்டு ரசித்தனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் பாரம்பரிய விழா ஏறத்தாழ 3 நாட்கள் நடைபெற்றது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தானை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. டாஸ் போடும்போது கடந்த லீக் போட்டியைப் போலவே இரு அணி கேப்டன்களும் கைக்குலுக்கிக் கொள்ளவில்லை. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்களை எடுத்தது. சிறப்பாக விளையாடிய தொடக்க ஆட்டக்காரர் ஃபர்ஹான் அரை சதத்தை எட்டியபோது பேட்டை துப்பாக்கி போன்று பிடித்து கன்ஷாட் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பான அடித்தளம் அமைத்த நிலையில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரன் எதுவும் எடுக்காமல் பெவிலியன் திரும்பினார். பின்னர் களமிறங்கிய திலக் வர்மா பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். 7 பந்துகள் மீதமிருந்த நிலையில் திலக் வர்மா அடித்த பவுண்டரி மூலம் இந்திய அணி வெற்றிக்கணையை சுவைத்தது. ஆட்டம் முடிந்த பிறகு களத்தில் இருந்த திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்காமல் பெவிலியன் திரும்பினர். போட்டிக்கு இடையே அபிஷேக் சர்மா மற்றும் பாகிஸ்தான் வீரர் ஹரிஷ் ரஃப் இடையே உரசல் ஏற்பட்டது. அவர்களை சுப்மன் கில் சமாதானப்படுத்தினார். திரைத்துறை பற்றி அவதூறாக பேசும் யூடியூபர்களுக்கு நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரே துணை போவதாக நடிகர் வடிவேலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடந்த தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் வடிவேலு திரைத்துறைக்குள் ஒற்றுமை வேண்டும் என்று வலியுறுத்தினார். சில யூடியூபர்கள் சின்னத்திரை கலைஞர்களையும் திரைத்துறையினரையும் தவறாக பேசுவதாகவும் சிறிய விஷயத்தை ஊதி பெரிதாக்குவதாகவும் கூறினார். இதற்கு நடிகர் சங்கம் விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என்றும் வடிவேலு வலியுறுத்தினார். திரைப்படங்களுக்கு தவறான விமர்சனம் செய்து ஒரு 10 பேர் திரைத்துறையை அழிக்க பார்ப்பதாகவும் இதற்கு நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரே துணை போவதாகவும் கூறினார். ரோபோ சங்கர் மறைவின் போது தான் ஊரில் இல்லை என்றும் ஒரு நாள் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்து வரப்போவதாகவும் நடிகர் வடிவேலு தெரிவித்தார்.